இந்தியாவே பற்றி எரியும் சம்பவம். இப்போதாவது பாஜகவை எதிர்த்து வாயை திறப்பாரா முதலமைச்சர் விஜய்? மூன்றாவது நாளே சந்தை சிரிக்கும் சட்ட ஒழுங்கு. எரிக்கப்பட்ட பெண்ணின் சடலம். மறுபக்கம் கத்தியால் குத்தி கரும்பு காட்டில் கொடூர கொலை. போலீஸ் ஸ்டேஷன் மீது கல்வீச்சு. தடுத்து நிறுத்துவாரா ஜனநாயகன்? நாளை நம்பிக்கை வாக்கெடுப்பு. திடீரென நீக்கப்பட்ட எம்எல்ஏ. அதிமுக ஆதரவு கை கொடுக்குமா அல்லது பதவியை பறிக்குமா? டாஸ்மாகை மூடியது உண்மையா? இது மாதிரி இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய பல்வேறுபட்ட அரசியல் நிகழ்வுகளை அதோட ஆதாரங்களோட, செய்தி ஆதாரங்களோட, வீடியோ ஆதாரங்களோட தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களோ அவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இப்போ இந்தியா முழுக்க தீரா பரவிட்டு இருக்கக்கூடிய ஒரு செய்தி, நீட் தேர்வு ரத்து. நிறைய பேர் இந்த செய்தியை பார்த்தோன்னே ஐயோ நீட் தேர்வை ரத்து பண்ணிட்டாங்களா? அப்படி இல்லை, சமீபத்தில் நடந்து முடிஞ்ச ஒரு தேர்வு இருக்கு இல்லையா, அந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டது அப்படிங்கிறதான் இன்னைக்கு இந்திய அளவில் பெரிய ஒரு மேட்டராக இருக்குது. அதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியை பார்த்துட்டு வருவோமே. அதாவது விஜய் அண்ணா ஆட்சிக்கு வந்துடுவார். விஜய் அண்ணா ஆட்சிக்கு வந்தோன்னா சட்ட ஒழுங்காக தாறுமாறாக தடுத்து நிறுத்திடுவார். பெண்கள் பாதுகாப்புனா எங்கள் அண்ணா தான், பெண்கள்லாம் அப்படி ஃபுல் ப்ரொடெக்ஷனில் இருப்பாங்க அப்படின்னு ஒரு பிம்பம் கொடுத்தாங்க. பதவியேற்ற அன்னைக்குமே சிங்கப்பெண் சிறப்பு படை அப்படி இப்படிலாம் ஏதோ சொன்னாங்க. ஆனால் பதவியேற்று 3 நாள் கூட ஆகலை. இன்னைக்கு பெண் எரித்து கொலை. நடு ஒரு காடு மாதிரியான ஒரு பகுதி இருக்குது. அந்த இடத்துல சம்பவம் எங்கே நடந்திருக்கு பார்த்தோம்னா, திருவாரூரில் இருக்கக்கூடிய முத்துப்பேட்டையுடைய பகுதியில் ஒரு பெண்ணுடைய சடலம், முழுக்க ஒரு பெண்ணுடைய சடலம் எரிக்கப்பட்ட நிலையில், வெறும் எலும்பு கூடுகள், அந்த எரிந்த நிலையில் இருக்கக்கூடிய சடலங்கள் இது மட்டுமே அந்த இடத்துல மிச்சமாக இருக்குது. காவல்துறை அதிகாரி அந்த இடத்துல போய் ஆய்வு செய்கிறாங்க. வெறும் எரிக்கப்பட்ட நிலையில் ஒரு பெண்ணுடைய சடலம். இது வரைக்கும் பெண்களுக்கு எதிரான எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்குது. ஆனால் இந்த மாதிரி நடு ரோட்டில் வச்சு எரிக்கப்பட்ட ஒரு சம்பவம் மாதிரி இப்பேற்பட்ட ஒரு விஷயம், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலை இது வரைக்கும் நம்ம கேள்விப்படவே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு பெண் அப்படியே எரிக்கப்பட்ட நிலையில ஒரு பெண்ணுடைய சடலங்கள் அந்த இடத்துல இருக்குது. மறுபக்கம் இந்த பக்கம் பார்த்தோம்னா கரூர்ல இருக்கக்கூடிய குளித்தலையுடைய பகுதியில் ஒரு பெண் ஒருத்தவங்க அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை அவங்கள கடத்தி கொண்டு போய் ஒரு கரும்பு காட்டுக்குள்ள வச்சு அவங்களுடைய கை கால்கள் கட்டப்பட்டு அவங்களுடைய கழுத்தை ஏதோ ஒரு நாடா மாதிரி அந்த கழுத்தை வச்சு நெரிக்கப்பட்டு அந்த பெண் கத்தியால குத்தி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஒரு கரும்பு காட்டுக்குள்ள வச்சு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அந்த பெண்ணுடைய பேர் சிவரஞ்சினி. அவங்க கொலை செய்யப்பட்டிருக்காங்க. போலீஸ் அங்கே போய் ஆய்வு செய்யும் போது அவங்க ஆடை இல்லா நிலைமையில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி இப்போ அங்கேருந்து செய்திகள் வந்துட்டு இருக்கு. அப்போ இந்த அளவுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் ஆட்சிக்கு வந்த 3வது நாளே நடந்துட்டு இருக்குது. இப்போ சில விஜய் ரசிகர்கள் வேகமாக ஓடி வருவாங்க. ஏன் திமுக ஆட்சியெல்லாம் அது நடக்கவே இல்லையா, அதிமுக ஆட்சியெல்லாம் அது நடக்கவே இல்லையா அப்படின்னு வருவாங்க. ஆனால் எப்போவும் வாயிலேருந்து இப்படி ஒரு வார்த்தை வருதோ, திமுக ஆட்சியிலேருந்து இப்படி நடக்கலையா, அதிமுக ஆட்சியில் அப்படி நடக்கலையான்னு எப்போ நீ வாயை திறந்து சொன்னியோ அப்போவே நீங்கள் மாற்றம் இல்லை அப்படிங்கிறது புரிஞ்சிச்சு. அப்போ மற்றவங்கள மாதிரி தான் நீங்கள் மாற்றம் செய்யலாம் வரல, உங்களால் எந்த ஒரு மாற்றத்தையும் கிழிக்க முடியாது அப்படிங்கிறது நிரூபணம் ஆயிரும். அதனால் தேவையில்லாமல் அப்படி வாயை குத்து கண்டதை புண்ணாக்கிட்டு போயிடாதீங்க. அதனால் இந்த அளவுக்கு ஆட்சிக்கு வந்த நான் என்ன சொல்கிறேன்னா, இது மாதிரியான பிரச்சனைகள் நடக்க தான் செய்யும். பெண்களுக்கு எதிரான விஷயங்களோ, பெண்களுக்கு எதிரான இது மாதிரியான கொலைகளோ நடக்க தான் செய்யும். அது நடக்காமல் தடுக்கிறது அரசோட வேலை. ஆனால் அதெல்லாம் நடக்காமல் ஒரு ஆட்சி செய்ய முடியவே முடியாது. எப்பேற்பட்ட நாடாக இருந்தாலும் சரி. இன்னைக்கு சவுதி, துபாய் மாதிரியான நாடுகள் அங்கே தண்டனைகள் கடுமையாக இருக்கும். அப்படி இந்த மாதிரி பெண்களுக்கு எதிராக இது மாதிரி கொலை செஞ்சானா அங்கே மரண தண்டனை உடனடியாக விதிக்கப்படும். ஆனால் அப்பேற்பட்ட நாட்டில் கூட இது மாதிரியான குற்றங்கள் நடக்க தான் செய்யும். ஆனால் ஒரு குற்றம் நடக்கும் போது அங்கே நடவடிக்கை எடுக்கிறாங்களா அதை தான் அங்கே பார்க்கணும். இப்போ திமுக ஆட்சியில் அந்த 5 வருஷத்தில் நடந்தது, அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த விஷயமா இருக்கட்டும், கோயம்புத்தூரில் ஒரு மாணவி கற்பழிக்கப்பட்ட விஷயமா இருக்கட்டும், பிரச்சனை நடக்கும்போது அதை ஒரு அரசு எப்படி கையாளுறாங்க அதுதான் அங்கே முக்கியம். இங்கே அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடக்கும்போது அவன் கையை காலை உடைச்சு உடனடியாக அவனை அரெஸ்ட் பண்ணாங்க. கோயம்புத்தூரில் நடக்கும்போது உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டதால தான் இந்திய அளவில் என்சிஆர்பி ரேட்டிங்கில் தமிழ்நாடு கடைசி இடத்துல தான் இருக்குது. பெண்கள் பாதுகாப்பில் ரொம்ப சேஃப் ஜோனில் தமிழ்நாடு இருக்குது. பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் பெண்கள் பாதுகாப்பு இல்லாத இடங்களை நிறைஞ்சிட்டு இருக்குது. குறிப்பாக தமிழ்நாட்டில் ஏதாவது குற்ற செயல்கள் நடந்தாலும் நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு மாநிலமாக இருக்குது. குற்றங்களுக்கு உடனடி நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. ஆனால் இவ்வளவு நடவடிக்கை எடுக்கப்பட்ட பிறகும் இங்கே பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. ஒரு பெண் ரோட்டில் நடந்து போக முடியல, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லி இதை ஒரு பிரச்சாரமாக தான் இவங்க பிரச்சாரத்தை கையெடுத்தாங்க. எங்கே போனாலும் இதையே சொல்லி சாமானிய மக்களுமே நம்ப வச்சாங்க. ஏன் பெண்கள் ரோட்டில் பாதுகாப்பாக நடக்கலையா? எத்தனை நாளா? இந்த 5 வருஷமாக நடக்கலையா? ஆனால் இங்கே எப்படி ஒரு பொய் செய்தி பரப்பப்படுதுன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை, குழந்தைங்க ரோட்டில் விளையாடவே முடியல இப்படின்னு சொல்லி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லைன்ற ஒரு செய்தியை உருவாக்குனாங்க. இன்னைக்கு நீங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா அதோட மோசமாக நடக்குது.
பட்ட பகல ஒரு பெண் உயிரோட வச்சு எரிக்கப்பட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஒரு பெண்ணு கையை காலை கட்டு போட்டு கத்தியால குத்தி சாவடிக்கப்பட்டிருக்காங்க. இன்னொரு பக்கம் ஒரு ஊர்ல சங்கிலி சிவகங்கையில ரோட்ல போன ஒரு பெண்ணோட கழுத்துல இருந்து செயின் பறிக்கப்பட்டிருக்கு. 12,000 நகை அந்த பெண்ணிட்ட செயினை பறிக்கப்பட்டு இப்பேற்பட்ட ஒரு நிலைமை நடந்திருக்கு. இங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பேசன் பிரிட்ஜில், சென்னை பேசன் பிரிட்ஜில் P4 போலீஸ் ஸ்டேஷனுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை. அங்க இருக்கக்கூடிய ஒரு திருநங்கைகளுக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனை, அது ஒரு நகையை திருடிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்ட ஒரு குற்றச்சாட்டு. இந்த சம்பவம் ஒரு கட்டத்தில் எப்படி ஆகி போச்சுன்னா, அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன் மேலே கள்ள தூக்கி அடிக்கிற அளவுக்கு, போலீஸ் ஸ்டேஷன் மேலே கள்ள தூக்கி அடிச்சு, போலீஸ்கள் மேலே கள்ள தூக்கி அடிச்சு, அந்த இடமே ஒரு போர்க்களம், ஒரு கலவரம் மாதிரி காட்சி அளிச்சது. அப்போ இத்தனை நாளா இப்படி ஒரு சம்பவம் நடக்கலையே. போலீஸ் ஸ்டேஷன் மேலே கள்ள தூக்கி அடிக்கிறது, போலீஸ்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் இத்தனை வருஷம் அப்படி நடக்கல. இப்போதான் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குது. திருப்பூர்ல நடந்த ஒரு சம்பவம், திருப்பூர்ல அப்படியே அடிச்சுக்கிட்டு குறுமைறாங்க, என்ன ஆச்சுன்னே தெரியல, அடிச்சுக்கிட்டு ஒருத்தனை அடிச்சுட்டு பெரிய கலவரம் மாதிரியான ஒரு சூழல். அப்ப எங்க அண்ணா வந்தா சட்ட ஒழுங்கு அப்படி சீர்திருத்திடுவாரு, சட்ட ஒழுங்குனா இன்னும் உலகத்துக்கே நாங்க காட்டுறோம் அப்படி இப்படின்னு பில்டப் கொடுத்தாங்களே. சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. ஆட்சிக்கு வந்து 3 நாள் கூட ஆகல, பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்ய முடியல, மக்களுடைய பாதுகாப்பு உறுதி செய்ய முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல போலீஸ் ஸ்டேஷனுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமையில தான் இவங்களுடைய நிலைமை இருக்குது. அப்ப இதெல்லாம் மாற்றம் கிடையாது. மாற்றம் நம்பின மக்களுக்கு ஆரம்பிச்ச 3வது நாளே ஏமாற்றத்தில் வந்து நிற்குது. இன்னும் எங்கெல்லாம் கொண்டு போயிருக்குமோ நம்ம தொடர்ந்து பார்க்க தான் போறோம். ஓகே, இதை தாண்டி இன்னைக்கு இந்திய அளவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம், இதற்காச்சும் முதலமைச்சர் விஜய் வாயை திறப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்குது. இப்போ சமீபத்தில் நீட் எக்ஸாம் நடந்தது. மே 3ஆம் தேதி நீட் எக்ஸாம் நடந்து முடிஞ்சது. இந்த நீட் இது வந்து மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு தீட்டு. அது ஒரு தீட்டு தான். அது பணக்காரர்கள் மட்டுமே படிக்கணும், சாதாரண கிராமங்களில் இருக்க ஏழை மக்கள் எல்லாமே இவங்கெல்லாம் டாக்டர் கனவுல கூட நினைச்சு பார்த்துடக்கூடாது அப்படின்னு கொண்டு வரதுக்காக கொண்டு வரப்பட்ட நீட். யாருக்கெல்லாம் வசதி இருக்கோ நீ மட்டும் போய் கோச்சிங் சென்டர்ல போய் படி அப்படின்னு கொண்டு வரப்பட்டது. தொடர்ந்து இந்த நீட்ல, அதனால தான் இன்னைக்கு முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொல்றாரு, இன்னைக்கு நீட்ல ஸ்கேம் நடக்கல, நீட்டே ஒரு ஸ்கேம் தான் அப்படின்னு சொல்லி ஒரு அழகான எதிர்ப்பு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாரு. அதாவது ராஜஸ்தான்ல, ஏன்னா ராஜஸ்தான் நல்லா பாருங்களேன், இந்த பிரச்சனை எங்கெல்லாம் நடக்குது. அதாவது இப்போ பிரச்சனை என்னன்னா, எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருச்சு, வினாத்தாள் கசிவு. ஆல்ரெடி போன வருஷமும் இதே பிரச்சனை நடந்தது, இந்த வருஷம் திரும்ப அது நடந்திருக்குது. எக்ஸாம் பேப்பர் லீக் ஆகி, இந்த லீக் ஆன விஷயம் இன்னைக்கு நாடு முழுக்க பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி, ஒரு கட்டத்தில் நீட் எக்ஸாம் நடந்தது மேலே ஒரு நம்பிக்கை இல்லாமல் போச்சு. அதனால அந்த எக்ஸாமே செல்லாது, அந்த எக்ஸாமே ரத்து செஞ்சிடலாம், திரும்ப அடுத்த எக்ஸாம் ஏற்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. அப்போ அங்கே கஷ்டப்பட்டு படித்த பிள்ளைங்களோட மனநலம் என்ன ஆகுறது? நீட் எக்ஸாம்னால அவ்வளவு கஷ்டம். இத்தனை வருஷமா 1ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிப்பான். இந்த படிச்சவனுடைய கல்வி தகுதி அவனுக்கு தேவையில்லை. இவங்களா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு ஒன்று வைப்பாங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல தான் உன்னோட ஒட்டுமொத்த கல்வி திறன் இருக்குது. அதை நீ போய் ஒரு கோச்சிங் சென்டர்ல போய் படிச்சு வரணும் அப்படின்னு சொன்னா, அப்ப எதுக்கு நமக்கு பள்ளி படிப்பு? 12 வருஷமா படிச்ச பள்ளி படிப்புல ஒண்ணும் இல்ல, எங்கேயோ போய் படிக்கக்கூடிய கோச்சிங் சென்டர்ல தான் உன்னுடைய ஒட்டுமொத்த திறமை இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இவ்வளோ ஒரு மோசமான நிலைமை. ஆனா அதையும் தாண்டி பிள்ளைங்க படிக்கிறாங்க, அவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க. பல பெற்றவங்க நகையை விற்று, நிலத்தை விற்று அந்த பிள்ளைங்களை கோச்சிங் சென்டரில் போய் படிக்க வைக்கிறாங்க. குறிப்பாக இப்போ பிரச்சனை நடந்திருக்குது, இந்த எக்ஸாம் பேப்பர் லீக் ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு நடந்திருக்குது ராஜஸ்தானில் கோட்டாவுடைய பகுதியில். ஏன்னா இந்த எக்ஸாம் பேப்பர் லீக் இருக்கல எங்கே இருக்கலாம், எல்லாம் பாஜக மாநிலங்கள் தான். ராஜஸ்தானில் இந்த சம்பவம், இதுக்கு முன்னாடி மத்திய பிரதேசம், அதுக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசம், அதுக்கு முன்னாடி பீகார், எல்லாமே பாஜகவுடைய கண்ட்ரோல் இருக்கக்கூடிய இடங்கள்ல தான் இந்த எக்ஸாம் பேப்பர் லீக்ன்ற சம்பவம் நடந்துட்டு இருக்குது. ராஜஸ்தான் இந்த கோட்டாவுடைய பகுதி இருக்குல்ல, முழுக்க இந்த கோச்சிங் சென்டருடைய ஹப்பா தான் செயல்பட்டு இருக்கும். கோச்சிங் சென்டர்னால அங்கே போயிடணும் அப்படின்ற கோச்சிங் சென்டர் ஹப்பா இருக்கும். அந்த பிள்ளைங்க படிச்சு கடுமையான மன அழுத்தம். கோட்டாவில் இருக்கக்கூடிய கோச்சிங் சென்டர்லாம் தங்கி படிக்கக்கூடிய கோச்சிங் சென்டர்லாம் இருக்கு. அங்கே போய் பார்த்தோம்னா பிள்ளைங்க படுக்கக்கூடிய இடம் இருக்குல்ல, ரூம்ல, அங்கே இருக்கக்கூடிய ஃபேன்ல பார்த்தோம்னா சுற்றி வேலி கட்டி வச்சிருப்பாங்க. அந்த ஃபேனை சுற்றி ஒரு இரும்பு வேலி மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க. ஏன்னா மன அழுத்தம் தாங்க முடியாம பிள்ளைங்க நைட்டில் போய் தூக்கு போட்டுக்க வாய்ப்பு இருக்கு, தற்கொலை செஞ்சுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இந்த அளவுக்கு மன அழுத்தத்தோட தான் அந்த தேர்வே மாணவர்கள் எதிர்கொள்றாங்க. சரி, மன அழுத்தத்தோட படிக்கிறாங்க. சரி, எக்ஸாம் எழுத போகக்கூடிய இடத்துல நீ உள்ளாடை போட்டு வரக்கூடாது, தாலி போட்டு தான் தாலியை கழட்டி வச்சிடணும், அங்கே மாணவர்கள் கடுமையான காலர் இருக்கக்கூடாது, கடுமையான கட்டுப்பாடுகளோட அங்கே போய் ஒரு குற்றவாளி எப்படியெல்லாம் நடத்துவாங்களோ அந்த மாதிரி தான் அந்த நீட் எக்ஸாம் சென்டர் நடத்துறாங்க. அப்போ தேர்வு எழுத வரக்கூடிய மாணவர்கள்ட்ட இவ்வளோ கடுமையான சோதனை, இவ்வளவு கட்டுப்பாடுகள் விதிக்கக்கூடியவங்க அந்த தேர்வுடைய வினாத்தாளோட விஷயத்துல கோட்டை விட்டுறாங்க. இது கோட்டை விட்டதெல்லாம் சொல்ல முடியாது, அங்க தொடர்ந்து ஊழல் நடக்குது. பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இந்த நீட் எக்ஸாம்ல கடுமையா அவங்க விடாப்புடியா இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இதுல தொடர்ந்து ஊழல் நடந்துட்டு இருக்கு. அந்த ஊழலுடைய ஒரு வெளிப்பாடு தான் இன்னைக்கு இந்த வினாத்தாள் கசிவு. அவங்களுக்கு தேவையானவர்களுக்கு அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் அவுட் பண்ணி விட்டு இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய ஊழல் நடக்குது. அந்த ஊழலுக்கு சாமானிய பிள்ளைகள் பலிகடா தான் இன்னைக்கு திரும்ப ரீ எக்ஸாம் எழுது அப்படின்னா
அந்த பிள்ளைங்க எத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு படிச்சிருப்பான். ஒரு சில பிள்ளைங்க போன வருஷம் என்னால் எக்ஸாம் எழுதி பாஸ் ஆக முடியல, இந்த வருஷம் எழுதுறேன் அப்படின்னு சொல்லி எவ்வளவு பிள்ளைங்க கஷ்டம், எத்தனை பெற்றோர்கள் பணத்தை செலவு பண்ணி இப்படி அந்த கோச்சிங் சென்டர்ல படிக்க வச்சாங்க. இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது இந்த நீட் எக்ஸாமே நமக்கு தேவையில்லை அப்படின்னா இந்த தமிழ்நாடு குரல் கொடுத்துருக்கு. இத்தனை வருஷமா இங்க தமிழ்நாடு குரல் கொடுக்கறது அதுக்கு தான். அனிதா மாதிரி இன்னமும் நம்ம பிள்ளைங்களை நம்ம பறி கொடுத்துடக்கூடாது, இந்த நீட் எக்ஸாமே நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி நம்ம குரல் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த விஷயத்துல நீட் எக்ஸாமை ஆதரிச்சு அன்னைக்கு அலோவ் பண்ண அதிமுக கூட ஒரு கட்டத்தில் அவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நீட் எக்ஸாம்ல அரசு பள்ளி மாணவர்களுக்கு நாங்கள் உள்ஒதுக்கீடு கொடுக்குறோம் அப்படின்ற அளவுக்காச்சும் செயல்பட்டாங்க. திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு நீட் எக்ஸாமுக்கு எதிராக கடுமையான சட்ட போராட்டம் நடத்தி நீட் எக்ஸாமுக்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்து இவ்வளவு செயல்பாடுகளோட அந்த நீட் எக்ஸாமை திமுக எதிர்த்தாங்க. இன்னைக்கு எப்படி ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா முதல் குரல் முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினோட குரல். இந்த நீட் எக்ஸாம்ல ஸ்கேம் நடக்கல, நீட் எக்ஸாமே ஸ்கேம் தான், அதனால இதை கண்டிப்பா தடுத்து நிறுத்தணும் சொல்லி இன்னைக்கு முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவ்வளவு துணிச்சலா பேசுறாரு. ஆனா இந்நாள் முதலமைச்சர் விஜய் இப்போ வரைக்கும் வாய் திறக்கல. இப்போ வரைக்கும் அவர் சைட்ல இருந்து எந்த ஒரு வார்த்தையுமே வரல. பாஜகவை எதிர்க்கக்கூடிய விஷயம்னா தளபதி சைலண்ட் மோட்ல போயிடுறாரு. அப்போ நீங்க இத்தனை நாளா தாவேகா தலைவர் விஜயா இருந்தீங்க, நடிகர் விஜயா இருந்தீங்க, அன்னைக்கு நீங்க பேசலாம் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு நீங்க இந்த மாநிலத்துடைய முதலமைச்சர் விஜய் இதை எதிர்த்து அவர் வாயை திறந்து பேசிதான் ஆகணும். பாஜக கொண்டு வரக்கூடிய இந்த நீட் விடாப்புடியா அடிச்சிட்டு இருக்காங்களே, இந்த நீட் தேவையில்ல, இந்த நீட் அடியோட ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் இதுக்கு என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறத இந்த இன்னைக்கு தமிழ்நாடே காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா விஜய்க்கு வாக்களிச்சவங்க எல்லாம் முதல் தலைமுறை வாக்காளர்கள். முதல் முறை வாக்களிக்கிறவங்க தான் விஜய்க்கு அதிகமாக வாக்களிச்சாங்க. அவங்கள அதிகமான பேர் மாணவர்கள். அப்போ உங்களை நம்பி வாக்களிச்சாங்களே அந்த மாணவர்கள், அதை இவங்க வீட்டில் போய் விஜய் நான் ஓட்டு போடுங்க, ஒரு சேஞ்ச் வேணும்னு சொன்னாங்களே அந்த மாணவர்களை என்ன செய்ய போறீங்க? குட்டி குட்டி நண்பா நண்பிஸ், அந்த குட்டி நண்பா நண்பிஸ் தான் நாளைக்கு படிச்சு வந்து நீட்டை எழுத போறாங்க. அப்போ அந்த மாணவர்களை எதிர்காலம் பாதுகாக்கப்படணும்னா அவங்களுக்காக நீங்க குரல் கொடுத்து தான் ஆகணும். அதனால முதலமைச்சர் விஜய் இதை எதிர்த்து வாயை திறப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவருக்கு முன்னாடி இருக்கு. பாஜகவுடைய விஷயம்னு வந்தாலே இது வரைக்கும் தொடர்ந்து விஜயோட தரப்புல இருந்து எந்த ஒரு அறிவிப்போ எந்த ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்ப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்ததில்ல. இந்த விஷயத்திலாச்சும் ஆக்கப்பூர்வமா எதிர்ப்பாரா, சட்டமன்றத்தில் இது சம்பந்தமான ஏதாவது நடவடிக்கை எடுப்பாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஓகே, இறுதியா இப்ப தமிழ்நாடு அவளோட எதிர்பார்க்கக்கூடிய ஒரு செய்தி, நாளைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்குது. முதலமைச்சர் விஜயோடைய ஆட்சி தக்க வைக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கக்கூடிய நிலையில, ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜனநாயக கட்சிகள், முஸ்லீம் லீக், கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் இவங்க எல்லாம் ஆதரவு கொடுத்திருந்தாலுமே நாளைக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பில் என்ன நடக்குமோ அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு. ஏன்னா இப்போ தொடர்ந்து இப்போ நடக்கக்கூடிய நிகழ்வில் தமிழ்தாய் வாழ்த்து புறக்கணிக்கப்படுது. ஒரு ஜோசியக்காரரை போய் அரசு ஆலோசகராக கொண்டு போய் முதலமைச்சரோட ஆலோசகராக அரசு பதவியில் போய் அரசு சம்பளம் கொடுக்க வேண்டியதுல அரசு பதவியில் ஒரு ஜோசியக்காரரை கொண்டு போய் நியமிக்கிறாங்க. அப்போ ஜோசியக்காரர் அந்த இடத்துல நியமிச்சாங்கன்னா இது நாட்டு மக்களுக்கு என்ன செய்தி சொல்றீங்க? அப்போ ஜோசியமும் பார்த்துக்கலாம், நீங்க அறிவியல் பூர்வமாக வளர தேவையில்ல, ஜோசியம் பார்த்தா எல்லாமே கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி அந்த மக்களுக்கு ஜோசியத்தை கொண்டு போய் திணிக்கிற மாதிரில இருக்கு. அப்போ ஜோசியம் பார்க்கக்கூடிய நபருக்கு அரசு பொறுப்புனா அவ்வளோ பெரிய விஷயம். அப்போ இது மாதிரி பல அதிருப்திகள் ஆட்சியை பொறுப்பேற்ற இந்த 2-3 நாட்களுக்குள்ளேயே சட்ட ஒழுங்கு பிரச்சனை, இந்த தமிழ்தாய் வாழ்த்து புறக்கணிக்கப்பட்டது, இந்த ஜோசியக்காரருக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி ஆட்சியேற்ற 3 நாட்கள்லேயே இத்தனை குற்றச்சாட்டுகள் இருக்கும்போது இந்த கட்சிகள் நாளைக்கு எந்த நிலைமையில வாக்களிக்க போறாங்க? ஏன்னா இப்பவே அமமுக சார்பில் இருந்து டிடிவி தினகரன் அவர் கட்சியில இருந்து ஜெயிச்ச ஒரே ஒரு எம்எல்ஏ மன்னார்குடியில காமராஜ் ஜெயிச்சாரு. காமராஜை நாங்க கட்சியில இருந்து நீக்கிறோம், அடிப்படை உறுப்பினர் பொறுப்புல இருந்து நீக்கிறோன்றாங்க. ஏன்னா காமராஜ் இன்னைக்கு சட்டசபையில நான் நாளைக்கு வாக்கெடுப்புல தாவேகாவுக்கு வாக்களிக்க போறேன், விஜய்க்கு வந்து நன்றி சொல்லிட்டு போனாரு. அப்போ எங்களுடைய கட்சி உத்தரவை மீறி அந்த எம்எல்ஏ செயல்பட்டதால அவரை கட்சியோட அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு வந்து நீக்கிறோம்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க, அபிஷியலா அறிவிச்சிட்டாங்க. ஆனா அறிவிச்சாலும் நாளைக்கு வாக்கெடுப்புல அவரோட வாக்கு செல்லும். ஏன்னா நாளைக்கு அவர் எம்எல்ஏ தான், அவருடைய வாக்கு செல்ல அவர் வாக்களித்தாலும் அந்த வாக்கு ஒரு கவுண்டாக தான் ஏற்கப்படும். அதுக்கப்புறம் தினகரன் போய் சபாநாயகர்கிட்ட போய் புகார் கொடுத்து அதுக்கப்புறம் அவருடைய எம்எல்ஏ பதவி கண்டிப்பா பறிக்கப்படும். ஏன்னா கட்சியில ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சாலும் அது அந்த கட்சியோடைய வாக்கு தான், அந்த கட்சியால தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏ. அப்போ அந்த கட்சியை அவரை கட்சியில இருந்து தூக்கிட்டாங்கன்னா அவருடைய எம்எல்ஏ பதவி பறிக்கப்பட்டுரும். ஆனா நாளைக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை வாக்கெடுப்புல அவருடைய வாக்கு ஒரு கவுண்டா சேர்க்கப்படும். இதே சம்பவம் தான் அதிமுக நடக்குது. இப்போ அதிமுக என்ன பிரச்சனைனா, எஸ்பி வேலுமணி இவங்களுடைய தரப்புல ஒரு 27 பேர் வந்து நாங்கள் ஒன்று சேர்ந்துருக்கிறோம், 27ங்கிறாங்க 30ங்கிறாங்க, எப்படியோ நாங்கள் 27-30 பேர் நாங்கள் இருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமியோட தரப்புல வெறும் 17 பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்ற கருத்து வரும்போது இப்போ எடப்பாடி பழனிசாமி அவங்களுடைய தரப்புல தான் கொறடா இருக்கிறாங்க. அப்போ கொறடாவோட உத்தரவை மீறி இவங்க செயல்படுறாங்க. அப்படிங்கும் போது ஆனாலுமே நாளைக்கு வாக்கெடுப்பில் அவங்க விஜய்க்கு ஆதரவாக தாவேகாவுக்கு ஆதரவாக அவங்க வாக்களிச்சா அவங்களுடைய வாக்கு ஏற்கப்படும். அதுக்கு பிறகு கொறடா அவங்க போய் சபாநாயகர்கிட்ட புகார் கொடுக்கறதோ அல்லது சட்ட ரீதியாக அவங்க நீதிமன்றத்தில் நடவடிக்கை எடுத்தாலோ அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அவங்களுடைய அதிமுகலேருந்து இன்னைக்கு தாவேகாவுக்கு போகிறாங்களே அந்த எம்எல்ஏக்களுடைய பதவி பாதுகாக்கப்படுமா பறிக்கப்படுமாங்கிறது
இனி அடுத்தடுத்த சம்பவங்கள் இந்த அளவுக்கு தொடர்ந்து தமிழ்நாடு அரசியல் மட்டும் இல்லாமல் இந்திய அரசியலில் தொடர்ந்து பல பரபரப்பான செய்திகள் நடந்துட்டு இருக்குது. முதலமைச்சர் விஜய் இந்த நீட் விஷயத்தையாச்சும் தன்னை நம்பி இருக்கக்கூடிய அந்த ஜென்சி கிட்ஸுகளுக்காச்சும் வாய் திறப்பாரா அப்படின்னு தான் இன்னைக்கு அவரை நோக்கி எதிர்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான ஒரு கேள்வியா இருக்கு. இது மாதிரி இந்திய அளவில், தமிழ்நாடு அளவில், உலக அளவில் நடக்கக்கூடிய எல்லா செய்திகளையும் உடனுக்குடன் ஆதாரத்தோட தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம பேடை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு. திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.